இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீட் பட ஸ்டோரி சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்கன்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனுடைய ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது 2K லவ் ஸ்டோரி, நாட் 90s ஆர் 80s மாதிரி கிடையாது. போரிங்காகவும் இருக்காது, கொஞ்சம் ஜாலி ஜேர்னரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி பிடிக்கும், இந்த 2K லவ் ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படம் பார்க்கலாம். லவ் ஒரு பையனுக்கு வந்து எப்படி செட் ஆகுது, அந்த பையன் வந்துட்டு அவனுடைய லவ்வில் சக்ஸஸ் ஆனானா இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து லவ் பண்ணி கூட அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு கூட கல்யாணத்தில் வந்து சந்திக்கிறான், திருப்பி அந்த பொண்ணு கூட அவனுடைய லவ் வந்து திருப்பி ஜாயின் ஆயிடுச்சா, பேச்சப் ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஹீரோ முதல்ல சூப் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சாங் ஸ்டார்ட் ஆன பிறகு அவன் வந்து தூங்கி எழுந்துச்சி அவங்க அம்மா அப்பாட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா அப்பா வந்து இப்படியே லவ்வை நினச்சிட்டே இருந்தால் எப்படி நீ நெக்ஸ்ட் லைஃப் மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்துட்டு சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவன் வந்து ஒத்துக்க மாட்டான். அதுக்கப்புறமேட்டு அவங்க கம்பல் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி அவனோட ஸ்கூல்மேட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்கூல்மேட்டை வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஸ்கூல்மேட்டாக்கு எப்படி நான் கல்யாணம்னு 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து பண்ணிக்கிறேன், ஆனால் நாங்கள் கொஞ்ச நாள் பேசணும், பேசி பழகின பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு 2 பேர் வீட்லேயும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்க லைஃப்பை பேசுவாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பொண்ணும் சரி என்னோடய இதில் வந்துட்டு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 1 இயர் மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இவனும் ஹீரோவும் அம்மா எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, நானும் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் தான், ஆனால் நானும் இப்போ ஸ்டோரி சொல்லிக்கிறேன். 2 பேரும் மாற்றி சொல்லிப்பாங்க ஸ்டோரியை. இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், சரி ஓகே ஒரு நாள் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அப்படியே மூவ் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி நல்லா 2 பேரும் பேசி பழகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அவனோட எக்ஸ் லவரோட மேரேஜ் இன்விடேஷன் வரும். அப்போ இன்விடேஷன் வரும்போது அவங்க வந்து பார்த்தா அவன் ஷாக் ஆகிடும். அப்போ தான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகியிருக்கான். மூவ் ஆன் ஆனால் திடீர்னு திருப்பியும் வந்துட்டு பழைய ஃபீலிங்லேயே வந்துட்டு போயிடும். அதனால் அவன் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீலிங்கில் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி ஒரு கேண்டில் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டுருக்கோம் இவனோட ஃபியான்சி ஆக போகிற அந்த பொண்ணு. அப்போ வந்து இவன் இப்படி அப்செட்டாக இருக்க பார்த்து சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என்னோடய லவ் மேரேஜ் வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்கான், என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே நீ போயிட்டு வா, நீ வந்து ஃபீல் பண்ணுறல போயிட்டு உனக்கு இல்லை அந்த பொண்ணோட பேச்சப் ஆகிடுச்சு, எனக்கு ஓகே அந்த பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது, நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இருந்துக்கும். இல்லை அந்த நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீ நினச்சோன்னா நீ வா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் வந்து கிளியராக சொல்கிறான், என்னால் அந்த லவ் மறக்க முடியாது, அவனை லவ்வராக பார்க்க முடியாது, பட் மேரேஜ் பண்ணி அந்த ஒய்ஃபு நான் வந்துட்டு இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிவிட்டு இவனும் மேரேஜ் போயிடுவான், இவ்வளோ வேலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண பிறகு அங்கே பார்த்தீங்கன்னா சங்கீத் ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், நலுங்கு ஃபங்க்ஷன், ரிசப்ஷன், தென் லாஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக மூவ் ஆன் பண்ணி மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இவனோட ஃப்ரெண்டு ஆக்சுவலி மேத்யூன்னு சொல்லிட்டு அந்த பையனோட ரோல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபன்னியான ரோலாக இருக்கும், எல்லாருக்கும் அது வந்து பிடிக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டோட ரோலும் நல்லா காட்டுவாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுற ஒரு கேர்ள் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும், இவன் கூட ஹீரோவோட நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் ஒன் சைடாக லவ் பண்ணுவான், பட் அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல மாட்டான். அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் இந்த மாதிரி சொல்லுவான், பட் நீ வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ஏன் பிரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவனோட ஃபியான்சி ஆக போகிறவர்கிட்ட ஹீரோ வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா நல்லா சின்சியராக சாதாரண லவ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா சரத்குமாருக்கு வந்து கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கும். அதனால சரி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது
அவகிட்ட லவ்வர்கிட்ட அவன் சொல்ல மாட்டான் ஹீரோ வந்து. அவங்க அப்பா வந்து அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால நம்ம அப்படியே விட்டுருவோம் சொல்லிட்டு இது பண்ணுவான். அவன் வந்து பிரேக்கப் பண்ணலன்னு சொல்லாமல் கம்முன்னு வந்து சைலண்ட்டாக இருந்தான். அப்போது ஒரு நாள் வந்து ஏன் என்னன்னு ஹீரோயின் வந்து கேட்கும். இல்லை எனக்கு வந்து உங்கள் அப்பா ரொம்ப இது பண்ணுறாரு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு உங்கள் அப்பா முக்கியமாக நான் முக்கியம்னு கேட்டால் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு உங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் 2 பேரும் பிரேக்கப் ஆகிடும். அதோட பார்க்குறது இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன். அப்போ ஸோ மேரேஜை காட்டும்போது மேரேஜ் வந்துட்டு அந்த பொண்ணு செஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பிஃபோராக வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேர்ள் வந்துட்டு சொல்வாள், இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப உன்னை வந்து மிஸ் பண்ணான், அவங்க அப்பா வந்துட்டு கடைசி இதில் தான் சொன்னேன், பட் நான் தான் உன்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு அப்போ தான் அவனை பற்றி புரிஞ்சுப்பான். அப்புறமேட்டு சரி என்ன பண்ணுவேன்னு அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால அதாவது சொல்லவும் முடியாது கல்யாணம் பண்ணலாமா வேணாம், ஒரு டபுள் மைண்டடாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையா, நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிறது என்ன ஆகுது அப்படின்றதோட இந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னவாகும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்க்கணும். தேங்க்யூ.